கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற நம் கர்த்தரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாக அந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், நாங்கள் சாட்சிகள். நாங்கள் சாட்சிகள் என்கிற தலைப்பில் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறேன். இதற்கு நான் ஆதாரமாய் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து, அதாவது நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளில் இந்த அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். அந்த அபிஷேகத்தினால் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவரை குணமாக்குகிறவராய் இருந்தார். அது மட்டுமில்லாமல் எல்லா யூதருடைய எருசலேமில் நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு, என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் நடந்த அநேக சம்பவங்களை இந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்கள் எந்தெந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கடந்து சென்றார்களோ அந்த இடத்துல எல்லாவற்றிலும் அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் என்று பெயரோடு இருப்பார்கள், ஆனால் சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்காது. இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், அவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்றதுல எந்த விதமான பிரயோஜனமோ எந்த விதமான நன்மை அவர்கள் வாழ்க்கையில வருவது கிடையாது. தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், இயேசுவை பரிசுத்த ஆவியினால் வல்லமையில் அபிஷேகம் பண்ணினது நிமித்தமாக அவர் நன்மை செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செய்திருக்கார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார், நமக்கு நன்மை செய்யக்கூடிய அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம பெற்றிருந்த பிறகும் நாம் இன்றைக்கு அநேக இடத்துல சாட்சி சொல்வதற்கு நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் தயங்குகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லக்கூடிய வேளையில 18ஆவது வசனத்தில் சொல்லும் பொழுது இயேசு சொல்வார், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவர் சொல்றார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இயேசுவினிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை சீஷர்களுக்கு கொடுத்தார். அந்த சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த அதிகாரத்தோடு தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை அந்த இடத்துல வைராக்கியமாய் செய்தார்கள். அந்த ஊழியத்தை அவர்கள் வைராக்கியமாய் செய்ததன் நிமித்தமாக என்ன நடந்தது என்று சொன்னால், எழுப்புதல் ஆதி திருச்சபைகளில் உண்டானது. இன்றைக்கு அநேக இடத்துல எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், எழுப்புதலுக்காக நம்ம பிரயாசப்படுகிறோம், எழுப்புதலை நாம் வாஞ்சிக்கிறோம். ஆனால் எழுப்புதல் வராமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நமக்குள்ள சாட்சி இல்லை. சாட்சி உள்ள வாழ்க்கை இன்றைக்கு அநேக இடத்துல இருப்பது கிடையாது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி என்று சொன்னால், மாய்மாலமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நேராக இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது நிமித்தமாக ஜெயக்கிறிஸ்து முன் செல்ல முடியாமல், ஜெயமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இன்றைக்கு தடையாக இருக்கிறோம் என்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகையால் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும் சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்த வேண்டும். சாட்சி உள்ள வாழ்க்கையை நம்ம இருந்தோம் என்று சொன்னால் தான் நான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில உணர்ந்து கொள்ள வேண்டியது, அல்லது ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் அதை கை கொள்ள வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலும் இருந்த கடமையாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த நாட்களில் அவங்க எருசலேமில் மட்டுமல்ல, யூதேயாவில் மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும் அவர்கள் மூலமாக தான் சுவிசேஷம் கடந்து சென்றது. இன்றைக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த நாட்களில் அவங்க சாட்சியாய் அநேக இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தது. இன்றைக்கு நாம் அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் சாட்சி உள்ளவர்களாக
சாட்சியாக நம்ம இருக்கும் பொழுதுதான் நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னால் சுவிசேஷத்தை அறிவிப்பார். நம்மை கொண்டு ரட்சிப்புக்குள்ளால் ஆண்டவர் ஜனங்களை வழிநடத்துவார். நம்மை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமுள்ள பாதையில கர்த்தர் வழிநடத்துவாரே தவிர ஒரு பொழுதும் நம்முடைய வாழ்க்கை சாட்சி இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் மட்டுமில்லாமல் ஆண்டவருக்கு பிரியமுள்ள நன்மையை நாம் ஒரு பொழுதும் என்ன செய்ய முடியாது, என்ன பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்காம, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், நான் அப்படி இருக்கணும், நான் அதை செய்யணும், என் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும், அப்படியெல்லாம் நம்ம இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்க முடியாது. வேத வசனம் என்ன கற்றுத்தருகிறதோ, சத்திய வார்த்தைகள் நமக்கு எதை வெளிப்படுத்தி கொடுக்கிறதோ, சத்திய ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு இருந்து ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வது மட்டுமில்லாமல் நம்மை அவர் அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக. அப்ப அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவைப்படுற மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் ஜெபஜீவியம். ஒரு மனுஷனுக்குள்ளால ஜெபஜீவியம் குறைவுபடும் பொழுது, அல்லது அவன் வேத வசனத்தை தியானித்து அதன்படி நடப்பதற்கு அவன் குறைவுள்ளவனாக காணப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் என்னன்னா சாட்சி என்ன செய்யுதுன்னா கெட்டு போயிருது, சாட்சி வெளியே போயிருது. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கர்கள் எழுதின நிருபத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அப்படி செய்வதே இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய வல்லமையினாலும் அவருடைய கிருபையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதுக்கு நாங்கள் சாட்சின்னு அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. இந்த வசனத்துல பவுல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது நாம் சாட்சி உள்ளவர்களாய் மாறுவோம். அதுக்கு தேவை ஜெபம். அப்ப சொல்றாரு, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கு. அப்ப நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு எதிரிட்டு வரலாம், நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பலாம், நமக்கு விரோதமான போராட்டங்கள் வரலாம், நமக்கு விரோதமாக என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நம்முடைய ஜெபத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா விட்டு விடக்கூடாது. நம்ம வேத தியானத்தை நம்ம விட்டு விடக்கூடாது. நம்ம அதில் தரித்திருக்க வேண்டும். அதன்படி நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்னு சொன்னால் சாட்சியாக நிறுத்துவார். கடந்த நாட்களில் எனக்கு ஒரு டெலிஃபோன் வந்த சம்பவம் எனக்கு திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் உணர்த்துறார். ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு 35 வயதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு மேரேஜ் ஆகலை பிரதர், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ நான் அந்த அம்மாவுக்காக நான் ஜெபம் பண்ணக்கூடிய வேளையில் கர்த்தர் என்ன செய்தாருன்னு சொன்னால் ஒரு சில வசனங்களை சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணார். என்னுடைய ஆவியில் உணர்த்தப்பட்ட ஒரு சில வசனங்களை சொல்லி அந்த சகோதரிக்காக நான் ஜெபம் பண்ணேன். அப்போ ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவங்க என்கிட்ட ஜெபம் பண்ணி முடித்த உடனே அநேக காரியங்களை சொன்னாங்க. ஒரு சில ஊழியக்காரங்களை கேட்டாங்க, ஒரு சில சபைகளை குறித்து கேட்டாங்க, ஒரு சில காரியங்களை சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு அவங்க எல்லாரையும் தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் சொன்னோடனே எல்லாம் முடிஞ்ச உடனே கேட்குறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு உடனே சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் எவ்வளோ நேரம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவீங்க, எவ்வளோ நேரம் பைபிள் படிக்குவீங்க என்னன்னு சொன்னால் எல்லாம் சொல்கிறாங்க. நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், நான் ஏறக்குறைய 1 மணி நேரம் பைபிள் படிப்பேன், நான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஆலயத்துக்கு போகிறேன், எனக்குள்ளால ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை கொடுத்துருக்கிறாரு, இதை கொடுத்துருக்காரு, எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இது எல்லாம் இருக்குது, ஆனாலும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். அவங்கள்ட்ட ஓப்பனாக சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடிய வேளையில் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வசனத்தை கொடுத்தாரு அந்த வசனத்தை எல்லாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அந்த வசனத்தை எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வசனத்தை முடித்த உடனே எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இது என்னன்னு சொன்னால் 2 காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் ஜெபத்தின் மேலே வாஞ்சை இல்லாமல் அல்லது கர்த்தர் மேலே வாஞ்சை இல்லாமல் மாம்சீகமாக நம்மை அடிமைப்படுத்தி செல்லுகிறது. ஏதோ கடமைக்காக ஒரு ஊழியக்காரத்தை ஜெபிக்கணும், கடமைக்காக நம்ம காரியத்தை செய்யணுங்கிற ஒரு காரியம். நம்பர் 2 என்னன்னு சொன்னால், நீங்கள் இது எக்ஸாக்ட்லி என்னன்னு சொன்னால் ஜோசியம் கேட்குறதுக்கு, அதாவது குறி கேட்குறதுக்கு இது அடையாளமாக இருக்குது. தயவு செய்து நீங்கள் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன்னு சொல்லிங்க, ஆவிக்குரிய அபிஷேகம் இருக்குன்னு சொல்லிங்க, ஆவிக்குரிய காரியத்தில் நடக்கிறேன்னு சொல்லிட்டு தயவு செய்து பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படக்கூடிய காரியத்தை ஒரு சில வேளை நீங்கள் கூட நினைக்கலாம், அவங்க என்ன ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை தான் கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ ஜெபத்தில் ஆண்டவர் 5 வசனத்தை சொன்னார், அது வாக்குத்தத்தம் கிடையாதா? ஜெபத்தில் ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்க வைக்கிறார், அது வாக்குத்தத்தம் கிடையாதா? என்னை பொறுத்தவரையிலும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் வாக்குத்தத்தங்களே.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்குத்தத்தனங்களே. அது ஒரு சில வேளையில் நமக்கு எச்சரிப்பாக இருக்கலாம், அது ஒரு சில வேளையில் நமக்கு கண்டிக்கக்கூடியதாக இருக்கலாம், ஒரு சில வேளையில் நம்ம திருத்தக்கூடியதாக இருக்கலாம், ஒரு சில வேளையில் நமக்கு அது ஆலோசனை சொல்லக்கூடியதாக இருக்கலாம், ஒரு சில வேளையில் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம், ஒரு சில வேளையில் அது அற்புதம் செய்யக்கூடியதாக இருக்கலாம், அதிசயங்களை செய்யக்கூடியதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு வாக்குத்தத்தங்களை இதை கர்த்தருடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னா சாட்சியை ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் முதல் சாட்சி. இந்த சாட்சியை நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்னா கை கொள்ள வேண்டும். இந்த சாட்சியை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். இந்த சாட்சி நமக்குள்ளால இருந்ததுன்னு சொன்னாதான் நம்ம சொல்ல முடியுங்க நாங்க சாட்சின்னு சொல்லிட்டு. நமக்குள்ளால வசனமே சாட்சியா இல்லை, ஜெபமே சாட்சியா இல்லை, வாழ்க்கையே சாட்சியா இல்லை, சூழ்நிலையே நமக்கு சாட்சியா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது நம்ம எப்படி மற்றவங்கள்ட்ட போய் நம்ம சாட்சி சொல்ல முடியும்? ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் முதலாவது உங்கள் ஜெப ஜீவியத்தில் நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக உங்கள் வேத வசன தியானிப்பில் நீங்கள் சாட்சி உள்ளவங்களா இருக்கணும். வேதத்தை தியானிக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை உங்க வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொன்னா கடைபிடிக்கணும். கட்டளைகளை கை கொள்வதற்கு நம்முடைய உள்ளம் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அனுதினமும் ஜெபிப்பது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும், வேத வசனத்தை தியானிக்கணும். ஒரு அதிகாரம் எடுத்து படிக்கிறீங்கன்னா அந்த அதிகாரத்தில் ஏதாவது ஒரு வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அந்த வசனத்தை நீங்கள் குறித்து வைத்திருக்க வேண்டும். ஒரு பேப்பர்லையோ ஒரு நோட்லையோ நீங்கள் எழுதி வச்சுட்டு அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய மறைபொருள் என்ன, அல்லது அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எனக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்பதை அறிந்து வசனத்தில் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தில் சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு சில வேளையில் கர்த்தர் நம்மோட வசனத்தை கொண்டு பேசுவார். ஊழியர்கள் மூலமாக ஒரு சில வசனத்தை நமக்கு எச்சரிப்பாக கொடுப்பார். இப்படி நம்ம இருக்கக்கூடிய வேளையில் நம்முடைய வாழ்க்கை சாட்சியாய் மாறி போகிறோம். அப்போ தான் நமக்குள்ளார என்ன வரோம்னு சொன்னால் ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய பலனை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பிரியமானதை செய்யணும். அவருக்கு பிரியமான பாதையில் நடக்கணும். அவர் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து நாம் என்ன செய்ய முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நான் சொன்னேன் உங்களுடைய ஜெப ஜீவியத்தில் நீங்கள் சாட்சி உள்ளவங்களா இருக்கணும். இரண்டாவது நான் உங்களுக்கு சொன்னேன் வசனத்தை ஒவ்வொரு நாளும் படித்து அந்த வசனத்திலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஆலோசனைகளை நம்ம பெற்று அதில் நம்ம சாட்சியாக இருக்கணும். மூன்றாவதாக நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் அவருடைய கற்பனைகளை நாம் கற்று அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டு அவருக்கு பிரியமான அவர் என்ன பிடிக்குமோ அதை செய்யணும். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யணும். அவர் எப்படி நம்மளை நடத்துகிறாரோ அதன்படி செய்யணும். அப்படி நம்ம நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஒப்பு கொடுக்கணுங்க. இன்றைக்கி நம்ம அப்படி ஒப்பு கொடுக்குறோமா? நம்ம அப்படி ஒப்பு கொடுக்குறோம். நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம்முடைய தேவைக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய காரியத்துக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய சூழ்நிலைக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். தானியேல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒரு பெரிய சட்டம். எப்படிப்பட்ட சட்டம் என்று சொன்னால் தானியேலை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ராஜாவை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, ஒரு சட்டம். ஆனால் இந்த தானியேல் என்ன செய்தான் என்று சொன்னால் தன்னுடைய அறை வீட்டுக்குள்ளார போய் எருசலேமுக்கு நேராக கதவுகளை திறந்து பலகணிகளை திறந்து எருசலேமை நோக்கி முழங்கால் பட்டியிட்டு ஜெபம் பண்ணினான். நடந்த சம்பவம் என்ன? அவனோடு இருக்கக்கூடியவர்கள், அவனுடைய நண்பர்கள், அவனுக்கு தெரிந்தவர்கள், அவங்க கூட வேலை பார்க்குறவங்க இவன் மேலே தவறான பழி செலுத்தி இவனை என்ன செய்தாங்கன்னு சொன்னால் சிங்கக்கபியில் போட வைத்தார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தினுடைய வாயை கர்த்தர் அடைத்து போட்டார். சத்ருவனால் அவனை அழிக்க முடிஞ்சுதா? நண்பர்களால் அழிக்க முடிஞ்சுதா? முடியலை. ஏன்னு சொன்னால் அவன் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்தான். ஆண்டவருடைய கற்பனையை கை கொண்டு அவருக்கு பிரியமானது. அதாவது ராஜாவினுடைய சட்டம் அல்லது தேசத்தினுடைய சட்டம் வேறையா இருக்கலாம், டசன்ட் மேட்டர். ஆனால் அவன் செய்தது என்னன்னு சொன்னால் தேவனுக்கு பிரியமானதை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தான். அதை நிமித்தமாக சிங்கக்கவியில் போடக்கூடிய வேளையிலும் அவனுடைய நீங்கள் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தா தெரியும். தரியு ராஜா அவனை சிங்கக்கவியில் போட்டுட்டு ராஜாவுக்கு தூக்கம் வரல, அவன் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கான். காலையில் உரத்த சத்தத்தோடு சொல்கிறான், தானியேலை நோக்கி பார்க்குறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கக்கூடிய தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருந்தாரோ. ஐயா, தரியு ராஜா அறிஞ்சிருக்கிறான் தானியேலுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஜெபம், தானியேலுக்குள்ளால் இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு, தானியேலுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒப்புரவாகுதல், ஆண்டவருக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை தரியு ராஜா அறிஞ்சிருக்கான். ஆனால் கூட இருந்த நண்பர்கள் அறியவில்லை, கூட இருந்த வேலை பார்க்குறவங்க அறியலை.
ஆனால் தரியு ராஜா சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருந்தாரோ. தானியேல் சொல்கிறான், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டது நிமித்தமாக தானியேலை வெளியே கொண்டு வந்தாப்புல. தானியேலை யார் குற்றப்படுத்தினாங்களோ அவங்க சிங்க கெபியில போடப்பட்டாங்க. அவங்க கெபிக்குள்ளால போடுறதுக்கு முன்னாலே சிங்கம் என்ன செய்துட்டுன்னா கவிட்டுது, எல்லாரையுமே அழித்து போட்டது. இன்னைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நமக்குள்ளால இருக்கக்கூடிய அதுதான் சாட்சி தானியேலுடைய வாழ்க்கையில். ஏன்னா அவன் கற்பனைகளை கை கொண்டான், கட்டளைகளை கை கொண்டான், நியமங்களின் நடந்தான். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை விட்டு வெளியே போகாத கூடாதுங்கிற தீர்மானம் வச்சிருந்தான். இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு இருக்கிறோமா? ஆகையால் இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜெப ஜீவியத்தில் நம்ம மிகவும் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். வேத வசனத்தை தியானிப்பதில் நம்ம எச்சரிப்போடு இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கணும். அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம கை கொண்டு நடக்காமல் இருந்தோம்னு சொன்னால் நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் வாழ முடியாது. ஆகையால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த 3 காரியங்களையும் நம்ம கடைபிடிக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால் நம்மை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். யோவானுக்கு எழுதின நற்செய்தியின் நூல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 9ஆம் வசனம், அந்த 3 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளால ஒரு ஜீவன் இருந்தது, அந்த இயேசுவுக்குள்ளால இருந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஒளியாய் வெளிப்பட்டது. 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அந்த ஒளி இருளில் பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரக்கூடிய வேளையில் அவருக்குள்ளால ஒரு ஜீவன் இருந்தது. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதற்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் எப்படி இருந்தது என்று சொன்னால் மனுஷனுக்கு ஒளியாய் மாறினது. அந்த ஒளி இருளுக்குள்ளால போகக்கூடிய வேளையில் இருளால் அந்த ஒளியை என்ன செய்ய முடியலைன்னா மேற்கொள்ள முடியலை. ஏனென்று சொன்னால் ஒளி பிரகாசித்தது. ஏனென்று சொன்னால் இயேசு இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இயேசு நாம் ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவுக்குள்ளால நாம் பிரகாசம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய நாமத்தின் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் அந்த பிரகாசம் நமக்குள்ளால இருந்து வெளிப்படும். அதே அதிகாரத்தில் நீங்க 10வது வசனம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. 12வது வசனத்தில் சொல்றது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் அவர் என்ன செய்தார்னா தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்தார். இயேசு உலகத்தில் இருந்தார், ஆதியில வார்த்தையாய் இருந்தார். ஆனால் அவர் மனுஷகுமாரனாய் உலகத்துக்கு வந்த பிறகு அவரை அநேகர் பரிசேயர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சதுசேயர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, வேதபாரகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி அநேகர் அவரோடு இருந்த ஜனங்களே அவங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க. இயேசு உலகத்தில் இருந்தார், ஆனால் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேருக்கும் பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒரு ரூம் இருட்டாக இருக்குன்னு சொன்னால் அந்த ரூமில் ஒரு சின்ன ஒரு மேட்ச் பாக்ஸ் அல்லது ஒரு சின்ன ஒரு லைட்டை நீங்கள் கொளுத்தி வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அந்த இருள் என்ன சொன்னால் மாறி போய் அந்த இடத்துல பிரகாசம் வரும். இன்றைக்கு நம்ம உலகம் என்கிற இருளுக்குள்ளால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான பாவம், பலவிதமான அடிமைத்தனம், பலவிதமான அந்தகாரங்களுக்குள்ளால இன்றைக்கு உலக அடிமைத்தனத்துக்குள்ளால நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்துக்குள்ளால வெளிச்சம் நமக்குள்ளால இருந்து பிரகாசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இருளில் இருந்து வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது? அவருடைய ஜீவன் நமக்குள்ளால வரும் பொழுது, அவருடைய மகிமை நமக்குள்ளால வரும் பொழுது. ஏசாயாவில் நம்ம வாசிக்கிறோம் 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இருள் பூமியும் காருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அப்போ எழும்பி நம்ம பிரகாசிக்க வேண்டும். எப்படி பிரகாசிக்க முடியும்? இயேசு என்கிற ஜீவனை என்னுடைய ஜீவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு என்கிற வார்த்தையை என்னுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளால நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் அந்த இருள் நம்மை ஆளுகை செய்வது கிடையாது. உலகத்தின் அதிபதியினுடைய இருள், உலகத்தின் அதிபதியினுடைய போராட்டங்கள், உலகத்தின் அதிபதியினுடைய சூழ்நிலைகள் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பது மட்டுமல்லாமல் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்னு சொன்னால் சாட்சியாய் நிறுத்துவதற்கு ஆண்டவர் மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார்.
ஆகையில அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா நம்ம சாட்சியாக இருக்கணும்னு விரும்புகிறோம். நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும், சபைக்கு சாட்சியாக இருக்கணும், அல்லது நம்ம வேலை செய்கிற இடத்துல சாட்சியாக இருக்கணும், அல்லது நம்ம ஊழிய பாதையில் சாட்சியாக இருக்கணும், அல்லது தனிப்பட்ட விதத்தில் நம்ம சாட்சியாக இருக்கணும், குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணும்னு நம்ம அநேக நேரத்தில் நம்ம பிரயாசப்படுறோம். ஆஸ் ஏ கிறிஸ்டியன்ஸ், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தில் நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் பிரயாசப்படுகிறோம். ஆனால் அந்த சாட்சியை கெடுத்து போடுறதுக்கு சாத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனையை நமக்குள்ளால கொண்டு வந்துடும். அந்த பிரச்சனை நமக்குள்ளால வரக்கூடிய வேளையில் நம்ம என்ன செய்கிறோம்னா டென்ஷன் ஆயிடுறோம், இரிட்டேஷன் ஆயிடுறோம், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத சூழ்நிலைகள், தேவையில்லாத காரியங்கள் நம்மளை அடிமைப்படுத்தி நம்ம என்ன செய்யுதுன்னு சொன்னால் நம்ம சாட்சியை விட்டு நம்மளை என்ன செய்யுதுன்னு சொன்னால் வெளியே கொண்டு போயிடுது. ஆகையால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் இந்த சாட்சியை தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கை கொள்ள முடியும் என்று சொன்னால், பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் தேவன் இயேசுவை அபிஷேகம் பண்ணின பொழுது அவர் நன்மை செய்கிறவராயும் அசுத்தாவிகளை துரத்துகிறவராயும் சுற்றித் திரிந்ததற்கு அப்போஸ்தலர்கள் சாட்சியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க அதை கண்ணால் கண்டாங்க. கண்ணால் கண்டது மட்டுமல்லாமல் பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேளையில் அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஊழியம் செய்த நாட்களில் அதிகாரம் கொடுத்திருந்தவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வேளையில் மீண்டுமாக அதை சொல்றாரு, நான் எல்லா அதிகாரம் எனக்கு இருக்கு, அதை உங்களுக்கு தர்றேன், நீ போ, நீ செய், நீ செயல்படு, நீ அவங்க கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கை கொண்டு வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ நம்ம அப்படி கை கொள்ளும் பொழுது தாங்க சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். இயேசுவை ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பிரகாசம் அவனுக்குள்ளால வரும் பொழுது அவன் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல என்ன செய்யும் சொன்னால் அந்த பிரகாசத்தை நாம் சுதந்திரிப்பது மட்டுமில்லாமல் அந்த பிரகாசத்தை நம்ம என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நம்ம வெளியே கொண்டு போவதற்கு கர்த்தர் மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையால் ஒரு சில வேளையில் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும்னு தான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் சாட்சி உள்ள வாழ்க்கை என்னால் என்ன செய்ய முடியலை, வாழ முடியலை. ஏன்னு சொன்னால் அநேகர் சொல்கிறதே நான் கேள்விப்பட்டிருக்கேன், பிரதர் நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறேன், நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும்னு விரும்புகிறேன், நான் ஆண்டவருக்கு இதை செய்யணும்னு விரும்புகிறேன், நான் ஆண்டவருக்குள்ளால் இப்படி நடக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியலை. நான் என்ன சொல்கிறேன்னா, கட்டாயம் ஒரு மனுஷனால் முடியாது, மாம்சீகமான ஒரு மனுஷனால் முடியாது. ஆனால் நமக்குள்ளால் ஒருவர் இருக்கிறார், அவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவருடைய கற்பனைகளை பற்றி கொள்ளும் பொழுது, அவருக்குள்ளால ஜெபித்து அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாதையை நம்ம ஜெபத்திலும் வேத தியானத்திலும் அவருடைய நியமங்களை கை கொள்வதிலும் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கட்டாயம் நம்ம என்ன செய்ய முடியும்னு சொன்னால் அந்த காரியத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்னா நிச்சயமாகவே நாம் ஜெயம் எடுப்பது மட்டுமல்லாமல் நாம் சாட்சி உள்ளவர்களாய் வாழ முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகையால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னன்னா, நம்ம சாட்சி உள்ளவங்களாக இருக்கிறதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஏனென்று சொன்னால் வேத வசனம் எந்த இடத்துலையுமே நமக்கு நம்ம ஒரு சாட்சியை நம்ம நிறுத்தணும், அல்லது நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும், அல்லது நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை வேணும்னு சொன்னால் அதுக்கு பின்னால் என்னன்னு சொன்னால் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷனை நம்ம கை கொள்ளும் பொழுது தான் அது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். உதாரணமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக சம்பவங்கள், அதாவது சங்கீதங்களின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீர்க்கால்களின் உரமாய் நடப்பட்டு அவன் தாளத்தில் தனியை தந்திரியில் எதிராக இருக்கிற மரத்தை போல. ஆனால் அதுக்கு கண்டிஷன் 1வது வசனத்தில் இருக்குது, துன்மார்க்கனுடைய வழி, பரியாசக்காரர், பாவிகளுடைய இந்த காரியத்தில் எதில் நிற்கக்கூடாது, எதில் இருக்கக்கூடாது, எதில் உட்காரக்கூடாது, இதை செய்யணும். இதை செய்து ஆண்டோடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கும் பொழுது தான் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சாட்சியாக வாழணும்னு விரும்புகிறோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்கிறது கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யாமல் நம்ம சாட்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் ஒரு பொழுது நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பாருங்கள், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். பேதுருடைய வாழ்க்கையை பாருங்கள், சாட்சி உள்ள வாழ்க்கை. லீதியாளுடைய வாழ்க்கையை பாருங்கள், திமோத்தேயுடைய வாழ்க்கையை பாருங்கள். இவங்க எல்லாம் சாட்சி உள்ளவங்களா வாழ்ந்தாங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய வல்லமையை அவர்கள் பெற்றிருந்தார்கள், தேவனுடைய பலத்தினால் அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள், தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ளால் ஆளுகை செய்து, அதனால தான் அவங்கள கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார்னா பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு கொண்டும் ஆண்டவர் இது போன்ற காரியங்களை செய்ய வேண்டும், இது போன்ற ஆசீர்வாதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கணும். நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்வார்னா அவருடைய ஜீவனை நமக்குள்ளால வைத்து அந்த
ஜீவனின் மூலமாக ஒரு புதிய பலனை நமக்குள்ளால தந்து உலகத்தின் இருள் நம்மை ஆளுகை செய்யாத அளவுக்கு வழி நடத்துவது மட்டுமல்லாமல் அவருடைய இரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்று அநேகருக்கு நம்ம சுதந்திரமாய் கொண்டு செல்லும் பொழுது நாம் மற்றவர்கள் மத்தியில் சாட்சியாய் நம்மை கொண்டு அநேகர் சாட்சி உள்ளவர்களாய் மாறுவது மட்டுமல்லாமல் நமக்குள்ளால் இருக்கக்கூடிய பிரகாசத்தையும் மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் சாட்சிகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் தேவன் அவரை வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பி இதனால் அவர் தகப்பனை அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவராய், பிசாசின் கிரியைகளில் விடுதலை செய்கிறவராய், அநேக தகப்பனை வியாதியஸ்தர்களாய் சுகமாக்குறதாய் இந்த உலகத்தில் இருந்தீங்கப்பா. ஆண்டவரே, அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க நாங்கள் அதுக்கு சாட்சி. அதுபோல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை நீங்கள் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறீங்கப்பா. ஒரு சில வேளையில் ஆண்டவரே, நாங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். ஆனால் சத்ருவானவன் ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுடைய சாட்சியை கெடுத்து போடுவதற்கு அவன் முயற்சிக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் எங்க கூட இருந்து ஆண்டவரே, இந்த சாட்சிக்கு விரோதமாக வருகிற எல்லா தடைகளையும் உடைத்து போடுவீராக. ரீகாலா ரீபாலா ராபா ஓ ராபா தூராலா ராபா தீராமா கூராபாலா ராபா. பலவானுடைய ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால முறியடிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சாட்சி அப்போஸ்தலர்களைப் போல நாங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்துல சென்றாலும் இயேசுவை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய், உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளால இருக்கிறது, அந்த ஜீவனை பிரதிபலிக்கிறவர்களாய், அந்த ஜீவன் எங்களுக்குள்ளால கிரியை செய்கிறதாய், அந்த ஜீவன் எங்களை வழிநடத்துகிறதற்காய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலக பிரகாரமான சிற்றின்பங்கள், உலக பிரகாரமான அடிமைத்தனங்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபொழுதும் அடிமைப்படாத அளவுக்கு அவங்கள பார்க்கக்கூடியவளை இவன் கர்த்தருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னவர், அந்த வஞ்சக ஆவிகளுக்கு நாங்கள் அடிமைப்படாமல் எச்சரிக்கையா இருந்து உமக்கு சாட்சியாய் வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னைக்கும் கண்ணீரோடு ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவர் அவங்களை சாட்சியா நிறுத்துங்க. அந்த குடும்பத்தை சாட்சியா நிறுத்துங்க. சத்துருவுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன், பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொன்னீர்கள். அப்படி நிரம்பி வழியக்கூடிய பாத்திரமாய் மாற்றுங்க. மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளால விசுவாசிக்கிறேன். தேவச்சையினுடைய தொடர்ச்சியை நீங்கள் மீண்டுமாக அடுத்த வாரத்தில் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். காட் பிளஸ் யூ ஆல். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதி வெளியிட்டு வருகிறேன். குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும், கிறிஸ்தவ குடும்பங்களில் குழந்தை பாக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் உண்மையாக நடந்த சாட்சியின் அடிப்படையிலும் எழுதி வெளியிட்டிருக்கிறேன். சகோதரர் ஜே சாம் ஜபத்ரி அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஆத்தும ஆதாயம், ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வேளையில் ஸ்ரீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை அடிப்படையாக வைத்து எழுதி அருமையான சகோதரன் டி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. விழித்திருந்து ஜெபிப்போம். திருச்சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, தேசத்துக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிப்பதற்காக ஜெப குறிப்புகள் ஆயத்தப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்ட புத்தகம். நற்கந்த கதம்ப மலர்கள், ஒரு மனிதன் உலகத்தில் பிறக்கக்கூடிய வேளையில் கருவிலிருந்து நித்திய ராஜ்யம் வரையிலும் இருக்கக்கூடிய வாழ்க்கையை மலரின் அடிப்படையில் தொகுத்து எழுதி வெளியிடப்பட்டது. பரிசுத்த வேதாகமம் படிப்பதற்கான அட்டவணை, பரிசுத்த வேதாகமத்தை ஒரு வருடத்தில் படிப்பதற்காகவும் 6 மாதத்தில் படிப்பதற்காகவும் 4 மாதத்தில் படிப்பதற்காகவும் அட்டவணைகள் தயாரிக்கப்பட்டு, அத்துடன் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட வரலாறு, பரிசுத்த வேதாகமத்தில் மொழிபெயர்த்த வரலாறு, தமிழில் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட வரலாறுகள் அடங்கிய தொகுப்பாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த 3 புத்தகங்களையும் ரெவரண்ட் ஆர் ராஜன் ஜான் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். ஞானஸ்தானம், எந்த ஞானஸ்தானம் சரியானது, எதன் அடிப்படையில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பதை தொகுத்து எழுதினது தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. சீஷத்துவ வாழ்க்கை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று சொல்லிக்கொண்டு சீஷர்களாக இருக்கிறது நிமித்தமாக அந்த சீஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், சீஷன் வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டிய குணநலன்கள் என்பதை குறித்தும், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள், அவர்கள் கடைசியில் எந்த இடத்துல மரித்து போனார்கள் என்பதை குறித்து ஒரு சிறிய தொகுப்பாக எழுதியுள்ளேன். இது பேராயர் டி தயானந்தர் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. இயேசு கிறிஸ்து பரலோக வைத்தியர், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். பிறவி குருடர்கள், சப்பானிகள் என்று சொல்லிக்கொண்டு அநேகர் சுகமாக்கப்பட்டதையும், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினதும்,
அப்போஸ்தலர் நாட்களில் அப்போஸ்தலர்கள் மூலமாக சுகமாக்கப்பட்டது, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினதையும் தொகுத்து எழுதப்பட்ட புத்தகம் இது. சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. அனுதின பரிசுத்த வேதாகமம் ஒரு வருடத்தில் படித்து முடிப்பதற்காக தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. பாஸ்டர் ஐசக் டேனியல் அவர்கள் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரவும் உங்கள் ஆத்துமாவில் பலன் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. எங்களோடு தொடர்பு கொள்ளவும். உங்கள் மேலான ஆலோசனைகளுக்கும் சகோதரன் சி பிராங்க்லின், மீட்பரின் மனதுருக்க சர்வதேச ஊழியங்கள், தங்கம்மாள் டவர்ஸ், எண் 2, விஜிபி ராஜேஷ் நகர், நாராயணபுரம், சென்னை 600100. செல்போன் 9551100300 மற்றும் 9551100400. வாட்ஸ்அப் நம்பர் 9551100300. இமெயில் redeemersim@gmail.com. வெப்சைட் www.redeemersim.org.